ஓடுங்க. இதுக்கு மேல அந்த வீட்டுல உனக்கு ஒரு நிமிஷம் கூட இடம் கிடையாது. ஏய் எதுக்கு மருமகள் இப்படி அடிச்சிட்டு இருக்க? நீ எத்தனை மணிக்கு வந்தாலும் கேளாத்தா? கோயிலுக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. 10 நிமிஷமா? 10 மணிக்கு வந்தா இதெல்லாம் சத்திரமா சாப்பிடியா? ஏய் கோயில்ல நேத்து சிறப்பு பூஜை நடந்துச்சு. இந்த இருக்கு கோயிலு. இவ மட்டும் தனியா போன 10 பொம்பளை போய் சாமி கும்பிட்டு வந்தாளுங்க. அதுக்கு என்னடா நீ எத்தனை மணிக்குடா வர பசி போட்டு? 10 மணிக்கு வந்தேன். ஆபீஸ் எத்தனை மணிக்கு விடுது? 7 மணிக்கு. 7 மணிக்கு கூட 10 மணி வரைக்கும் அங்க புடுங்குறியா சிறக்கிறியா? காலகாலத்துல வீட்டுக்கு வர வேண்டியதானே? நீ மட்டும் ஊர்ல சுத்தலாமா? அதான் ஆம்பளை 4 இடத்துக்கு போக வருவேன். அதுக்கு இவ்வளவு அப்படி போவலா? ஆம்பளை மட்டும் ஊர் மேய்வீங்க, ஊர்லாம் சுத்தி வருவீங்க. பொம்பளை சத்த லேட்டான மூக்கு தூக்குவீங்க. இனிமேல மருமகளை கை வச்சுன்னு வை, மரியாதை கெட்டு போயிடும். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட வீட்டுல இருக்க கூடாது. ஒரு நிமிஷம் கூட வருது. யார் வீடு? ஏன் வீடுறா? ஏன் மரும ஏன் வீட்டுல தான் இருப்பா? நீ இப்ப துணிமணி எடுத்துக்கிட்டு நீ காலி பண்ணிப்போ. டயத்துக்கு வேலைக்கு போயிட்டு வரதா இல்லாட்டி நீ கிளம்பிக்காரு. என் மருமக என் கிட்ட இருப்பான். இனிமேல் கை தொட்டன்னு வச்ச மரியாதை கெட்டு போகும். இப்படியாவது செல்லம் கொடுத்து கெடுத்துட்டா இருக்க. ஆமா செல்லம் கொடுத்து கிழிக்கிறாங்க. ஆம்பளைக்கு ஒரு சட்டம், பொம்பளைக்கு ஒரு சட்டம். போமா.